நான் என்ன பண்ணியிருந்தேன், அழகிய தமிழ் மகன் படத்தில் விஜய் சார் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி காட்டுவார். அதை டிசைன் பண்ணி காட்டிட்டேன். அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு சார், ரவிராஜா இதே போட்டலாம் சார். ப்ளூ வெள்ளை சொல்லியிருக்கீங்க, ப்ளூக்கு என்ன அர்த்தம் சார்? ரவிராஜா உலகத்தில் முதல் தோன்றிய கலர் ப்ளூ வெள்ளை. எப்படி சார்? கடல் வானம் தான் தோன்றுச்சு. நான் மொட்டை மாடியில் படுத்து யோசனை பண்ணி பார்த்தேன். உலகத்தில் முதல் தோன்றிய கலர் ப்ளூவும் வெள்ளையும் வைக்கதான் முடிவு பண்ணிட்டேன். நீ பண்ணிட்ட. நான்லாம் தளபதியுடைய மாநில செயலாளர் இருந்தப்போ நம்ப மாட்டீங்க, லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். அருமையான சோர்ஸு. நான் ஒன்றும் உத்தமர் காந்தி நேர்மையில்லை சார், கண்ட்ரோலாக இருந்துட்டேன். ஏன் தெரியுங்களா? உட்கார்ந்தோடனே லேசாக கண்ணில் தண்ணி விட்டார் சார். என்ன சார்? உடனே ஜெய்சீலன் அப்பா என்ன ராணுவ மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, என்னை ரொம்ப திட்டாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கள் அப்பா மேலே. இது எப்போ தெரியுங்களா? ஷாஜகான் டைமில். என்ன சார்ண்ணா? யாரை கட்டி நீ போன, யாரை கட்டி நீ தம் அடிக்கிற, ஊன்னு சொல்லி தண்ணி அடிச்சேன்னு சொல்லி பீர் அடிச்சேன்னு சொல்லி கண்டபடியாக திட்டாருன்னு அப்படிம்பார். நான் மெதுவாக சொன்னேன், ஏன் கோக்கு விளம்பரம் நடிச்சும் கூட நீ போய் பீர் சாப்பிட்டேன்னு திட்டாரு. இத்தனைக்கு ஒரு வேதாத்துக்கு ஒரு அரை கிளாஸ் முடிச்சேன், நான் தான் பீர் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. விஜய் சார்ட்ட எலெக்ஷனில் அப்பாவை இறக்க வேண்டாம்னு சொன்ன முதல் ஆள் மதுரை இன்பராஜ், இதே புஷி ஆனந்த். இன்னைக்கு தளபதி இருக்கீங்க, நல்லதான். வணக்கம், இது வாவ் தமிழா. இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்கிற விஐபி குறும்பட இயக்குனர், பத்திரிகையாளர், இது எல்லாற்றையும் விட தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் 28 ஆண்டுகள் உடனிருந்து விஜய் நற்பணி மன்றம் என்கிற அந்த மன்றத்தில் முதல் முறையாக செயலாளர் பதவியில் இருந்து விஜய் அவர்களுக்காக தெரு தெருவாக வீடு வீடாக போஸ்டர் ஒட்டி பத்திரிகை செய்திகள் கொடுத்து அவரோட வளர்ச்சியில் 28 ஆண்டுகளாக தூக்கம் மறந்து குடும்பத்தை மறந்து உழைத்த திரு ரவிராஜா அவர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ரவிராஜா சார். வணக்கம் சார். நீங்கள் இந்த சந்திப்புக்காக ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி எங்களோட நிறுவனத்தின் சார்பாக. தேனி கண்ணன் சார், நிறைய பேட்டி உங்களுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் ஏடாகூடமாக வராது. சமுதாயத்துக்கு தேவையான உண்மையான சம்பவங்களை உறக்க சொல்கிறீங்கன்னு தெரியும். அதனால தான் தேனி கண்ணாய நீங்கள் என்னை கூப்பிட்ட உடனே நான் இத்தனை வருஷமாக யாருக்கும் கொடுக்காமல் இருந்தேன். நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, நிறையா பேர் தாவேக்கலை இது பண்ணியிருக்காங்க. இனி நான் மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்கள் பேட்டிக்கு சம்மதிச்சிருக்கேன். நிச்சயம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்மையை உள்ளபடி சொல்கிறேன், உறக்க சொல்கிறேன். சார், உங்களோட பத்திரிகை அனுபவத்தில் நீங்கள் எப்படி விஜய் அவர்கள்ட்ட முதல் முறையாக சேர்ந்தீங்க? சார், என்னுடைய முழு பேர் ரவீந்திரன் சார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய நாடகமெல்லாம் போடுவேன், கதை கவிதை எழுதுவேன், ஜெராக்ஸ்லாம் புக்கு மாதிரிலாம் போட்டிருந்தேன், நிறைய மலர்லாம் போட்டிருந்தேன். எனக்கு பாரதி ராஜாவோட படம் பார்த்த உடனே 14 படம் பார்த்த நேரத்தில் அந்த ரவீந்திரங்கிற பேரை தூக்கி ரவிராஜான்னு வச்சுக்கிட்டேன். டைரக்ட் ஆகலை, டைரக்ட் ரவிராஜான்ட்டே இருந்தேன். நான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்தோன்னா ஓவியர் உபால்டுன்னு சார் ஒருத்தர் தெரியும், உபால்டு சார். அவர்கிட்ட உதவியாளராக என்னுடைய அருமை நண்பன் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் மேக்ஸுங்கிற வேலை செய்கிறாரு. இவர் அங்கே இருக்காருங்கிற நம்பிட்டு நான் கரகாட்டக்காரன் ரிலீஸ் டைம்லேயே இங்கே நான் வந்துட்டேன். அவர்கிட்ட தங்கிட்டேன். அவர் எனக்கு உணவு உடுக்கடை தங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. எப்படியாவது சினிப்பில் உள்ளே போகணுன்னு டைரக்ட் ஆயிடலான்னு பார்க்குறேன். இது சினிமாங்கிறது மிகப்பெரிய கடல். நம்ம ஒரு சின்ன குளத்துல கூட நீச்சல் தெரியலங்கிறதுக்காக அனுபவத்தை வளர்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் புரட்சி இயக்குனர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் நண்பர்கள் இன்னிசை மலை படம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படத்தை பற்றி புரட்சியருக்கு ஒரு கடிதம் போடுறேன். அந்த கடிதத்தை எடுத்துட்டு புரட்சி இயக்குனர் உபால் ஆபீஸ்க்கு வராரு. உபால் சார், யாரோ ரவிராஜான்னு கோயம்புத்தூர் பையன் என் படத்தை பற்றி பெருமை எழுதியிருக்கான், இதை நீங்கள் நாளைக்கு புல் பேஜில் ஒரு லெட்டரை மட்டும் போட்டுருங்க. அவர் ஃபோட்டோ அனுப்பல, லெட்டர் தான் போட்டிருக்கானார். சார், அந்த ரவிராஜா இவரு தான் சார். தம்பி நீங்களா? ஆமாம் சார், நான் தான் சார், நான் தான். ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டார். நான் என்ன பண்ணேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போதே நாளைய தீர்ப்பு படத்தில் விஜய் சார் டைரக்டர் படம் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே நான் ஒரு நாடக ட்ரூப் நடத்திட்டு இருந்தேன், ராகதேவன் கலைக்குழுன்னு சொல்லி. அந்த கலைக்குழு இளையராஜா பேரில்.
என் திருமணத்துக்கு வந்ததே நெப்போலியனும் இளையராஜாங்கன்னா ஆர்டி பாஸ்கரும். ஓஹோ. ராகதேவன் கலைக்குழுன்னு வச்சிருக்கேன். மகாலிங்கபுரம் தைப்பங்குள்ள கல்யாணம். இப்போ அப்படி நான் இருந்தேன். புரட்சி இயக்குனர்கிட்ட வந்து நான் சொன்னேன், சார் என் நாடக ட்ரூப் இருக்காங்க. விசுவாசத்தின் காரணமா நீங்க வந்து எஸ்சி அவர்களை வந்து இப்போ நீங்க புரட்சி இயக்குனர் பேசிட்டு இருக்கேன். அவர்கிட்ட வந்து நடிக்க சான்ஸ் கொடுங்கன்னு என் நாடகத்துல படிச்ச 2 பசங்க நடிக்க வச்சிட்டார். படம் ரிலீஸ் ஆகுது. நாளை தீர்ப்புக்கு முதல் முறையா புரட்சி தளபதி விஜய் நடிக்கும் நாளைய தீர்ப்புன்னு போஸ்டர் அடிச்சு 2 பிட்டு போஸ்டர், பிளாக் அண்ட் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி கீழே வந்து ரவிராஜா, விஜயராமன், அமரன் 3 பேர் போட்டோம். டைரக்ட் கூப்பிட்டார். என்னம்மா போஸ்டர் அடிச்சிருக்கீங்க, படமே 4 நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுண்ணா. சார் படம் சக்ஸஸா சார், பயப்படாதீங்க சார்மா. சரிம்மா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை கூப்பிட்றேன்னு கூப்பிட்டு நீங்கள் 3 பேர் தலைவர், செயலாளர், பொருளாளர். அதாவது நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் டைரக்ட் ஆகணும், கதை வசனம் கனவு கண்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு விஜயராமன், அமரன் இவங்கள போட்டிருக்கேன், நான் கூட இருந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த பொறுப்பு மூலமாக கூட இருந்து ஸ்டிக்கர் டிசைன் பண்ணுவேன், போஸ்டர் டிசைன் பண்ணுவேன். முதல் முறையாக நாளைய தீர்ப்புக்கு பதிவு சான்றிதழ் உறுப்பினர் கார்டும் டிசைன் பண்ணினதே நான் தான், முதல் முறையா. இதை விட இடைச்சொல்லணும் பாருங்க, தளபதி அவர்கள் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சார் இல்லையா, அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம். டைரக்டர் சொல்றாரு, ரவிராஜா இத்தனை கொடி டிசைன் பண்ணிட்டேன், எதுவுமே விஜய் சாருக்கு பிடிக்கல, ஒரு நீ ஏதாவது டிசைன் பண்ணி கூட காட்டினார். உன்னை தளபதிகிட்ட நான் என்ன பண்ணிருந்தேன், அழகிய தமிழ் மகன் படத்தில் விஜய் சார் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி காட்டுவார், அதை டிசைன் பண்ணி காட்டிட்டேன். அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு சார், ரவிராஜா இதே போட்டலாம் சார். ப்ளூ வெள்ளை சொல்லியிருக்கீங்க, ப்ளூக்கு என்ன அர்த்தம் சார்? ரவிராஜா உலகத்தில் முதல் தோன்றிய கலர் ப்ளூ வெள்ளை. எப்படி சார்? கடல் வானம் தான் தோன்றுச்சு. நான் மொட்டை மாடியில் படுத்து யோசனை பண்ணி பார்த்தேன், உலகத்தில் முதல் தோன்றிய கலர் ப்ளூவும் வெள்ளையும் வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், நீ பண்ணிட்ட. சரி சார். நான் அடுத்தது இந்த கை காட்டுறதுல இந்த ஸ்டில்லை நடுவில் போட்டு உழைந்துட்டு உன்னால் முடியும்னு போட்டுக்கணும். டிசைனுடைய விஜய் சார்ட்ட காட்டுறேன், ரவிராஜா சூப்பர், அப்பாட்ட காட்டு ஓகே படுங்க. டைரக்டர் பார்த்து, ரவி நல்லா இருக்கு, இது எந்த படத்தை ஸ்டில்லு? அழகிய தமிழ் மண்ணில் உன்னால் சாங்கு சார். ரவி அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, டாக்டர் பட்டம் போட்ட படம் ஓடலை, தளபதிகிட்ட இது வேண்டாம்னு சொல்லு. சார் தளபதிக்கு இந்த ஸ்டில் தான் பிடிச்சிருக்கு. அப்போ கேமராமேனை கூட்டிட்டு போய் போஸ் கொடுத்து இந்த ஸ்டில்லை நீ எடுன்ட்டார். நான் என்ன பண்ணேன், தளபதியிட்ட சொன்னேன், சரிண்ணே போட்டோகிராஃபர் வர சொல்லுங்க. போட்டோகிராஃபர் அம்பர்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டான். விஜய் சார் வெள்ளை ட்ரெஸ் போட்டு அப்படி நின்றுட்டார். சார் எடுக்கல சார், திரும்புங்க சார். உடனே ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன் சொல்லுங்க. எனக்கா நடுங்குது. ஆக்ஷன்னா அப்படி திரும்பி அப்படின்னாரு. போஸு 10-15 போஸு ஸ்டில் சரவணன் எடுக்கிறாரு எங்க நீலாங்கர் வீட்டில். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தளபதி, ரவிராஜா 1000 ஆனாலும் அந்த அழகிய தமிழ் மகன் ஸ்டில் மாதிரி வரல. ஏன்னா ஷூட்டிங்ல ஐஸ் பேடு வச்சு பண்ணி அது ஸ்டைல வேற. இவரு அப்படி கொடுத்து பார்க்கறாரு, இப்படி கொடுத்து பார்க்கறாரு. மஞ்சள் ட்ரெஸ் வேண்டாம், வெள்ளை ட்ரெஸ்ன்ட்டார். விஜய் சாருக்கு என்ன பண்ண புரியல, எனக்கு பிடிக்கல சார், ஒரு நாள் டைம் தரீங்களான்னு. டைம் தரேன். நேராக போன டிசைனர் பால் சட்டை வச்சு என்ன பண்ணுறீங்களா, மேக் சட்டை வச்சு விஜய் சாருடைய அந்த தலை, அந்த வெள்ளை சட்டை போட்டார் இல்லையா, அந்த வெள்ளை சட்டையை மஞ்சள் சட்டையை மாற்றி தலையை தூக்கி எடுத்த போட்டோ வச்சு டைரக்டர் காட்டினா, ரவி நல்லா இருக்கு. ஏன்னா வெள்ளை சட்டை, ஆனால் அழகிய தமிழ் தலை. இன்னைக்கும் மக்கள் இயக்க கொடியில் இருக்கிறது அழகிய தமிழ் மகன் தலை. நாங்கள் எடுத்த மேக்கப் அவரோட உடம்பு தான். இப்படி முதல் உறுப்பினர் கார்டும் முதல் மக்கள் இயக்க கொடியும் உறுப்பினர் கார்டும் டிசைன் நான் தான் பண்ணேன் சார். அதுக்கே ஒரு நாடகம் நடத்த வேண்டியதாக. ஆமா, விஜய் சாரை ஆக்ஷன் சொல்லி நடிக்க வைக்கிறேன் சார். சார் எனக்கு விஜய் அப்பா மேல சார் யாராவது ஷூட்டிங்ல டைரக்டர் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு, அங்க போய் கட்டுன்னு சொல்ல முடியுமா சார்? யாரும் சொல்ல முடியாது சார், யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் போய் நிற்கிறேன், விஜய் சார் நடிக்கிறாரு, நெய்யப்படியோ வெளுத்துக்கட்டோ, அதில் ஒரு சின்ன 4 பசங்க வீட்டை விட்டு தளபதியை பார்க்க வந்துட்டாங்க. அது வெளுத்துக்கட்டு. அப்போ விஜய் சார் கண்ணாடி இறக்கவுன்னா வீட்டில் போறாரு, சாப்பாடு போடுவாங்க. பின்னால நான் நிற்கிறேன். இன்னைக்கு அந்த படத்தில் இருக்கு. விஜய் சார் வந்து, தம்பிகளா வீட்டை விட்டு வந்துட்டீங்க, இந்த சின்ன வயசுல இப்படிலாம் வரக்கூடாது, நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும். சரிப்பான்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா உங்கள் பையன் என்கிட்ட தான் இருக்கான், பத்திரமா நான் அனுப்பிக்கிறேன் ஓகேன்ட்டாங்க. வெளியே கூப்பிட்டு வந்து தோளில் கை போட்டுட்டு டைரக்ட் ஆக்ஷன் சொல்கிறார். விஜய் சார் வர்றார். தம்பிகளா இன்னைக்கு நீங்கள்லாம் என் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நாளைக்கு ஒரு 1000 பேர் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிற சூழ்நிலை உருவாகணும்னு அப்படி வராரு. பின்னால் நின்னால் சார் கட்டிட்டார்.
டைரக்டர் திரும்பி பார்க்குறாரு, விஜய் எல்லாரும் பார்க்குறாங்க. இவன் தான் கட் சொன்னான். கொஞ்சம் இருங்க ரவி அப்படின்னு டைரக்டர், கொஞ்சம் இருங்க சார் விஜய் போனேன். சார் 1000 பேர் சொல்லக்காரு. தம்பிகளா உங்கள் கூட 1000 பேர் சொல்லாதீங்க சார். நீங்கள் ஊருக்கு போனால் உங்கள் ஊரே உங்கள் கூட சேர்ந்து போட்டு இருக்கணும். இந்த சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொன்னேன். டைரக்டர் கோமா வந்தார். விஜய் வந்துட்டு நீங்கள் போங்க ஆக்ஷன் சொல்லுங்க. உடனே அதை அப்படியே சொன்னார். இதையும் நான் பண்ணேன் சார் அந்த காலத்தில். ஆக்ஷனும் சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன். இவ்வளவு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டீங்க சார். எஸ்ஏசி அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்ல நீங்க வந்து அந்த கொடிக்கு டிசைன் எல்லாம் அமைக்கிறீங்க. அந்த ஒரு புகைப்படம் கூட பார்த்தேன். நீங்க விஜய் மக்கள் இயக்கம் அந்த போஸ்டர் பெரிய பேனர் இருக்கும், மேடையில எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த இயக்கத்துடைய பணிகள் என்னவா இருந்தது சார்? அந்த கொடியை நான் டிசைன் பண்ணிட்டேன். டைரக்ட் சொல்றாரு, ரவிராஜா விஜய் சாரு கொடி அப்படி விரிக்கிறாரு, ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி காட்டாருன்னு. அதெல்லாம் வேண்டாம் சார், பேசாம இருங்க. என்ன பண்ணலாம், பின்னால இந்த கொடியை மட்டுமே ஸ்க்ரீனை வச்சிடலாம். அது 40க்கு 20 மேடை பண்ணுவோம் சார். 40க்கு 20 பேனர் வச்சாச்சு. டைரக்டர் சொல்கிறேன், சார் தளபதி வந்து கொடி ஏற்றுறார் சார், மேடையில் ஏற்றினார் மாதிரி. ஓகே ரவி ஏற்றிடலான்னு விஜய் சார் கூப்பிட்டாரு. மேடையில் கொடி ஏற்றணுமாமா? ஆமாம் சார் மேடையில் கொடி ஏற்றலாம். அண்ணே அது ஏற்றியாள் கொடி பறக்காது. கொடி பறக்குது சார். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஏற்றுனா பறக்குனேன், சஸ்பென்ஸ் சொல்லலை. டைரக்டர் என்ன பண்ணார், கொடியெல்லாம் பண்ணி டைரக்டரோட கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக அந்த மண்டபத்துக்கு வந்த 2800 பேர்த்துக்கும் பிரியாணி கொடுக்கணும். ஆனால் அந்த பல்கலைக்கழக நூற்றாண்டில் பிரியாணி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டான். டைரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி டிசைன் பண்ணி டிஃபனில் பிரியாணி போட்டு அதை மூடி போட்டு அதில் தளபதி ஸ்டிக்கரை ஒட்டி புரட்சிக்கு சுற்றி ஒரு வாட்டர் பேக்கெட் வச்சு வெளியே போகும்போது கொடுக்க ஐடியா பண்ணிட்டார். கொடி ஸ்டேஜில் வச்சாச்சு. விஜய் சார் பார்க்குறாரு. நான் என்ன பண்ண தெரியுங்களா, கொடி கம்பத்தை வச்சு கொடி மேலே பறக்கிற மாதிரி கீழே சுற்றியும் குரோட்டன்ஸ் பூச்செடி செடி வச்சுட்டேன். இடையில இந்த பக்கம் ஒரு ஃபேன், அந்த பக்கம் மேலே வச்சு விட்டேன். விஜய் சார் கொடி ஏற்றும்போது வராரு, மூஞ்சில் காற்றடிக்குது. ஆஹான்னு காற்று மேலே போகுது. விஜய் சார் கொடி ஏற்றுது, கொடி பட்டொளி வீச்சு போகிற 2 எக்ஸாக்ட் பண்ணு. இதை பண்ணேன் சார். டைரக்ட் இது மட்டும் இல்லை சார், ஒரு தளபதியோட கல்யாணம் சுமார் எத்தனை பேர் வளர்ந்துருப்பாங்க நினைக்கிறீங்க சார்? நீங்க தளபதி கல்யாணம் 2000 எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 20,000-30,000 பேர் வந்திருப்பாங்க சார். 20,000-30,000 ஆடிட்டோரியமே இல்லை. இருந்தாலும் எவ்வளவு 20,000 இதுக்கு மேல வர வாய்ப்பு இருக்கா சார்? இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். தளபதி கல்யாணத்துக்கு 50,000 பேரை வச்சோம், 60,000 பத்திரிக்கை அடிச்சு சார். அது எப்படி சார் 50,000 பேர் வந்திருப்பாங்க? அப்படி எவ்வளவு 60,000 இதெல்லாம் பத்திரிகையில எப்படி அடிச்சிருப்பீங்க? திருமணம் நடந்தது ராணி மையமையால் எக்மோர் கிட்ட. ரிசப்ஷன் நடந்தது நேரு ஸ்டேடியம். நேரு ஸ்டேடியத்திலேயே நீங்க வந்து அது எப்படி அந்த இதை க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணீங்க? அதுல வந்து குறைந்த பட்சமா அவ்வளவு 60,000 பேர் அங்க உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? நேரு ஸ்டேடியத்தோட ஸ்ட்ரென்த்தே 12,000. டைரக்டர் என்ன பண்ணார் தெரியுங்களா, என்னை கூப்பிட்டார். ரவி மேட்ச் கிட்ட சொல்லி பால் சார் சொல்லி பக்காவாக டிசைன் பண்ணிடு. ஓகே சார் பண்ணிடுறேன். 4 டிசைனை பண்ண சொல்லு. பண்ணிவிட்டு ஒரு 60,000 டிக்கெட் அடிக்கிற கொட்டேஷன் உண்டு. எப்படி சார் 60,000? இப்போ நீங்கள் கேட்டீங்களே எப்படி 12,000 பேர் உள்ள ஒரு இடத்துல 60,000 உள்ள விட்டீங்க. ரவிராஜா 60,000 பேர் ஜெய்சீல்னு சொல்லி அங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கிற புகாரி ஹோட்டலில் வரவழைச்சி 60,000 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீ 60,000 கூப்பன் அடினார் சார். ஜெய ஃபங்க்ஷன் நடந்தது ஜெயா டிவிக்கு. இன்விடேஷன் நான் தான் பின் பண்ணேன். இளையராஜா மியூசிக்கு. அங்கே ஸ்ட்ரென்த்தே 12,000. ஸ்டேஜ் மறைச்சு இப்போ 10,000 தான். நீங்கள் எப்படி சார் 12,000 விட போகிறீங்க? எப்படி சார்? நீ டிசைன் பண்ணிட்டு வான்னு சொல்லி டிசைனை பார்த்தா காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரிசப்ஷன். எஸ்ஏ ராஜு லைட் மியூசிக். 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு ரிசப்ஷன், அது தேவா லைட் மியூசிக். 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு ரிசப்ஷன். 5லேருந்து 8 வரைக்கும். சினிமாவில் 4 காட்சி போட்ட மாதிரி ஒரு காட்சிக்கு 12,000 பேர் உள்ள விட்றாரு. 12,000 பேருக்கு பிரியாணி. இன்விடேஷனில் கண்டிஷன், உனக்கு போட்ட டைமில் தான் வரணும். பச்சை கலர், காலையில் 8 மணிக்கு தான் வரணும், 10 மணிக்கு தான் வரணும். எல்லாத்தையும் இராணுவ கட்டுப்பாடு மாதிரி போட்டார். எல்லாரும் கரெக்டாக வந்தானுங்க. மேலே வந்தாங்க, விஜய் சாரை பார்த்தாங்க, சால்வை போட்டாங்க, மாலை போட்டாங்க, பரிசு கொடுத்தாங்க, லைட் மியூசிக் பார்த்தாங்க. வெளியே போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போனாங்க. அப்படி 60,000 பத்திரிக்கை அடித்து 50,000 பேர்த்த உள்ளூட்டு எடுத்தார். இந்த சாதனையை எஸ்ஏஜி பண்ணார் சார். இதுக்கு பாதுகாப்பு திட்டமிடுதல், உணவு கொடுத்தது, அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தது உசைனி. அந்த பத்ரியில படத்துல விஜய்க்கு சண்டை சொல்லி கொடுப்பார் இல்லையா, கார் வீல்ல இருக்கும் இல்லையா, அவரு தான் செக்யூரிட்டி. ரவிராஜா சார் எனக்கு ஒரு வாக்கி டாக்கி எல்லாம் வேண்டாம்,
தளபதி நிற்கிற ஒருத்தன் மேலே வரும்போது அவன் மாவட்டம் நகரம் ஒன்றியம் அவன் பேரை மட்டும் சொல்லு, நீ செக்யூரிட்டி வழியெல்லாம் பார்க்காதன்ட்டு நான் அழகாக நின்றேன். சார் திருச்சி, சார் மதுரை அப்பேர் சொல்லுவேன், எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடாரு. இந்த ஐடியா எப்படி சார்? 12,000 பேர் வெளியே போகிறானுங்க, அந்த 1 hour க்ளீன் பண்ணுறானுங்க. இதோட கொடுமை அந்த பார்த்திபன் சொல்லி நேரிட்டு இருக்காரு, ரவிராஜா தெரியாதனமாக உள்ள பிரியாணி போடக்கூடாது, வெளியே பொட்டணும் கொடுக்க சொல்லிட்டோம், நீங்கள் 10,000 வெளியே கொடுத்தீங்க, அடுத்த நாள் மிகப்பெரிய பிரச்சனைன்னு. அவன் லைட் மியூசிக் பார்த்தவன் தளபதியை பார்த்த சொந்தத்தில் வெளியே வந்தோன்னே வீட்டுக்கு போய் சாப்பிடுவான். அவன் ரோட்டில் சாப்பிட்டு அந்த இலையும் குப்பையும் ரோட்டில் போட்டான். 60,000 50,000 பிரியாணி பொட்டணும் ரோட்டில் சிந்த போய் அந்த ரோடே ஒரு வாரத்துக்கு ஆக முடியலையா? இந்த அளவுக்கு அந்த ஐடியா டைரக்ட் பண்ணார் சார். இப்படி ஒவ்வொரு ஐடியாவும் டைரக்டர் என்ன ஒரு ஹைலைட்னா சார், அவரு உட்கார்ந்துப்பார் சார். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா, இந்த பஞ்ச பாண்டவர் வச்சு வேலை வாங்குவார். அர்ஜுனுக்கு ஒரு வேலை, நவலுக்கு ஒரு வேலை, இப்படி ஒவ்வொரு வேலையும் வாங்குவார். ஆனால் சாதாரண தேரோட்டியாக இருப்பார். அதே மாதிரி எஸ்ஏச்சி அப்படி உட்காந்துப்பார். ரவிராஜா தளபதி அந்த டேட் கொடுத்தாரு, நீ என்ன பண்ணுற, இன்விடேஷன் ரெடி பண்ணுற, டிசைன் ரெடி பண்ணுற, அவர் என்ன மேட்ரு சொல்கிறாரோ கேட்டு அதை பார்த்து அதெல்லாம் கூட மேலே பார்த்துக்கோ. ஓகே சார். ஜெய்சீலன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா மாவட்ட நகர மட்டத்தையும் டைரக்ட் விஜய் சார் இந்த இடத்துக்கு வராரு, இந்த இடத்துல செக் போஸ்ட்டில் நின்றுக்குங்க, இத்தனை பேர்த்த குத்தி நீங்கள் பண்ணிடுங்க. ராஜேந்திரன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விஜய் சாரை காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கணும், 6 மணிக்கு எழுப்புறீங்க, எழுப்பி கூப்பிட்டு காரில் உட்கார வச்சு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுறீங்க அப்படிம்பாரு. ஏசி குமார் கூப்பிட்டு, ஏசி குமார் நீ என்ன பண்ணுற, அழகாக வந்து இத்தனை இன்விடேஷனும் மாவட்டத்துக்குள்ள நகரத்துக்கு ஒன்றியத்துக்குள்ள இதை நீ ஒதுக்கிடு. பிஆர் சொல்லுகுமார் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போது நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, பேப்பரில் விளம்பரம் வரணும், பேப்பரில் செய்தி வரணும், அந்த விழா நடக்கிற அத்தனை ஃபோட்டோக்கும் இதில் வரணும், இதை பண்ணுங்க, இதை சொல்லுவார். இப்போ நான் என் வேலையை பார்ப்பேன், ஜெய்சீலனோட வேலையை பார்ப்பாரு, ஏசுகுமார் வேலையை பார்ப்பாரு, ராஜோட வைப்பார், சங்கீதா மேடை வரைக்கும் ஃபோன் பண்ணி, அம்மா விஜய் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக தலையில் கொஞ்சம் சீவு வச்சுரு, நல்லா இன் பண்ண வச்சுக்கோ, நல்ல பக்கா வர சொல்லு, கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம், சூப்பராக இருமா அப்படிம்பார். அவங்க அதே மாதிரி விஜய் சாரா ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு சங்கீதாவுக்கு ஒரு இதில் நான் இருக்கிறேன், ஏன்னா நான் கூடவே இருக்கேன் சார். ஏன்னா நண்பர்கள் இன்னிசை மலை அவர் அசண்டேட்டாக பொறுத்தான் போனேன். ரவிராஜா இங்கே ஆள் இருக்குது, நீ கூடமா ஹெல்ப் பண்ணு, ரசீனுக்கு டைலாக் எழுதி கொடுக்குறேன், தேவா எழுதி கொடுக்குறேன், அவர் அதெல்லாம் ஆள்ட்டு பண்ணி கூட வச்சுக்கிறாரு. எனக்கு எந்த சினிமா பார்த்துட்டு வந்தாலும் டிக்கெட் காசு தந்துவார். மாநில செயலாக இருக்கும்போது ஒரு அப்பண்டிஸாக அவர்கிட்ட சில ஆண்டு காலம் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் மாநில செயலாளர் போட்டார். அந்த மாதிரி எஸ்எஸ்சி இவனை இந்தந்த வேலை வாங்கணும். சொல்லுக்குமார் இதை பாருங்க கேட்பார், ஏன் இந்த விளம்பரம் வரல, ஏன் இது வரல, ரவிராஜா ஏன் தேட்டரில் பேனர் கம்மியாக இருக்கு, ஏன் ஸ்டார் கம்மியாக இருக்கு, ஸ்டார் வச்ச எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடு, எல்லாத்துக்கும் அது பண்ணு, யார் வந்தாலும் சாப்பாடை போட்டு அனுப்பு, நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் டிக்கெட் செலவு, பஸ் செலவு அத்தனையும் பார்த்து இராணுவ கட்டுப்பாடில். நான்லாம் தளபதியுடைய மாநில செயலாளர் இருந்தப்போ நம்ப மாட்டீங்க, லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். அருமையான சோர்ஸு. நான் ஒன்றும் உத்தமர் காந்தி நேர்மையில் சார், கண்ட்ரோலாக இருந்துட்டேன். ஏன் தெரியுங்களா, புரட்சி இயக்குனர் ராணுவ லென்ஸ் மாதிரி அப்படி லென்ஸ் வச்சு பார்ப்பாரு. நம்ம ஏதாவது லஞ்சம் வாங்கி தப்பு வாங்கி சிக்கிட்டோம்னா ஆபத்தாயிரணும். 28 வருஷம் தளபதிகிட்ட வேலை செஞ்ச ஒரே ஆள் ஜேபி சார். இன்னைக்கு இருக்கு ராஜேந்திரன், நான் ஒருத்த மட்டும்தான். இன்னைக்கும் டைரக்டர் உட்கார வச்சு பேசுவார். என் வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு பேர் வச்சார், அந்த அளவுக்கு. அதனால நான் தளபதிட்ட பணம் சம்பாதிக்கல, நல்ல நேம் சம்பாதிச்சிட்டேன். 28-30 அப்பா எஸ்ஏசிக்காக நீங்க தளபதிக்கு இவ்வளவு ஒரு வேலை. ஆமா, பயம், பதவி போயிடுமோ, நியூஸ் வந்துருமோ அப்படிங்கிற பயம். எப்படின்னா சார், எஸ்எஸ்சி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுமா, ரவிராஜா ஸ்டிக்கர் அடி, தளபதி கையில் போட போட்டோ அடின்பார். ஒரு 10,000 20 அடிச்சிருவேன். ரவிராஜா எவ்வளோ இருக்கு சார், ஒரு கட்டில் 100 இருக்கு சார். அப்படியா, எவ்வளோ கட்டு இருக்கு, 150 கட்டு இருக்கா, ஓகே போய் அப்படி போயிடுவார். நானும் போயிடுவேன். ஆபீஸ் குமார் கூப்பிடாரு, குமார் ஒரு கட்டில் எவ்வளோ இருக்கு என்னும்பாரு. எண்ணி பார்த்தா 103 104 விட்டுருவாரு. 4 கம்மி, 3 கம்மி, 5 கம்மின்னு வச்சுக்கேன் சார். ஒரு பேக்கெட்டில் 5 கம்மியாக இருக்குது, 500 பேக்கெட், 500 × 5 கம்மி. ராம சார் அந்த ஒரு பேக்கெட்டில் 5 கம்மியாக இருக்குது, 500 பேக்கெட் கம்மி பண்ணி இல்லை பண்ணி செக் போடுவார். ஒரு 2 ரூபா அடிக்கிற ஃபோட்டோ, 1 ரூபா 2 ரூபா அடிக்கிற ஸ்டிக்கர், இதையே அவர் அவளுக்கு கான்செக்ட்னு பார்ப்பாரு. நம்மளை சும்மா விட்டுருவாரா அப்படின்னு பயந்துட்டு இது வரைக்கும் சார் எந்த மாவட்டத்திலையும் லஞ்சம் வாங்கினதில்லை.
பொறுப்பு போட்டதில்ல. நினைச்சவங்களா தன் பெத்த தாய்க்கு பொறுப்பு போட்டிருக்கான் ஒருத்தர். ஒரு இப்போ மாவட்ட தலைவன், ஒரு மாவட்ட தலைவன் தன் மனைவிக்கு துணிச்சல் பதவி கொடுத்துருக்கான். ஒரு மாவட்ட தலைவன் தன்னுடைய மனைவிக்கு வேட்பாளர் சீட்டு வேணும்னு கேட்குறான். இதெல்லாம் நடந்துருக்கு. நான் எதுவுமே பண்ணல சார். யாருக்கு எந்த ஊர் ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல் நாளே போவேன், கூட இருந்து தோட்டில் வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி கொடுப்பேன். 10 பொண்ணுகிட்ட, அம்மா நீ என்ன கேள்வி கேட்குற, எத்தனை கேள்வி கேட்குறேன், அந்த பொண்ணு இந்த கேட்குறாங்க சார், இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும், தளபதி கொடுத்துருவேன். தளபதி அதை படித்து வச்சுட்டு மைண்டில் வச்சுட்டு பதில் சொல்லுவார். அப்படி சார். அப்பா வந்து நமக்காக இவ்வளவு வேலைகள் செய்கிறாரு, இவ்வளோ பேர் கூட நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரியுமா சார்? A to Z தளபதிக்கு தெரியும் சார். நம்ப மாட்டீங்க, தளபதிக்கு நிரந்தரமாக தம் அடிப்பாரா எனக்கு தெரியாது சார். ஒரு தடவை ஷாஜகான் திரைப்படம் ஷூட்டிங்கு, மீனா சாங் எடுக்கிறாங்க, என்னையும் ஜெய்சீலையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டவர் நாங்கள் எங்களை கேரமெண்ட்டை பார்த்தோன்னே கையை அப்படியே கீழே வச்சுட்டு இப்படி கசக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. கசைக்கிறா நம்ம மேலே இவ்வளோ முடியாது. உட்கார்ந்த உடனே லேசாக கண்ணில் தண்ணி விட்டார் சார். என்ன சார்ண்ணே? உடனே ஜெய்சீலன் அப்பா என்ன ராணுவ மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, என்னை ரொம்ப திட்டாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கள் அப்பா மேலே. இது எப்போ தெரியுங்களா? ஷாஜகான் டைமில். என்ன சார்ண்ணா? அம்பிகை அம்பையர் ஹோட்டலில் கோக்காரங்க ஒரு ட்ரீட் வச்சாங்க. இந்த விஸ்வநாதன்லாம் வந்திருந்தாங்க, கோக் மேனேஜிங் பார்ட்னர் ஓனர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாம் பீர் தான் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு நான் வந்துட்டேன். யாரை கட்டு நீ போனேன், யாரை கட்டு நீ தம் அடிக்கிற, ஊன்னு சொல்லி தண்ணி அடிச்சேன்னு சொல்லி பீர் அடிச்சேன்னு சொல்லி கண்டபடியாக திட்டாருன்னு அப்படிம்பார். நான் மெதுவாக சொன்னேன், சார் எஸ்ஹெச்சி சார் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு உபாட் ஆஃபீஸில் இருந்துட்டு, டே ஸ்ரீநாத், டே சஞ்சய், அவன் ரொம்ப மூடுட்டா இருக்காண்டா, போங்கடா ஒரு பீர் கீர் வாங்கி கொடுத்து மூடு கொண்டு வர, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குடா. இப்படி சொன்னவர் எப்படி சார்னா, ஆமான்னு சொல்லியிருக்காராம், இருக்கலாம். என்னையே திட்டாரு, யாரை கேட்டு நீ போன, ஏன் கோக்கு விளம்பரம் நடிச்சும் கூட நீ போய் பீர் சாப்பிட்டேன்னு திட்டாரு. இத்தனைக்கு ஒரு பெதாத்துக்கு ஒரு அரை கிளாஸ் தான் குடிச்சேன், நான் தான் பீர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. நான் நேராக டயட் வந்தேன். நம்ம ஜெயிட்டு ரொம்ப க்ளோஸ், குழந்தைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு லிங்க்கு. சார் அவரை போய் சத்தம் போடுறீங்க, ஏன் சார் அவர் பீர் சாப்பிட மாட்டாரா அப்படின்னு கேட்டேன். ரவிராஜா அப்படி இல்லை, நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி கோக்கில் நடிச்சிருக்காரு, அவன் சம்பளம் வாங்கின முதலாளி, அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போ, கலந்துக்கோ, போடு போட்டு வா, அவன் கூட போது நீ பீர் அடித்தா தண்ணி அடித்தான்னு யாருக்கு தெரியும்? பணம் அடிச்சதில் பாலை குடித்தாலும் கல்லுன்னு சொல்லுவான். ஒரு முதலாளி கூட தண்ணி அடிக்கலாமா? ஒரு வேலை செய்கிற கம்பெனிக்கார் கூட அப்படி நடந்துக்கலாமா? இதுக்கு தான் திட்டினாரு. எங்க திங்க் பண்றாரு பார் சார். சார் இதே விஜயப்பா எங்கிட்ட சொன்னார் சார், டைரக்டர் விஜய் சாரை பற்றி ஒரு வார்த்தை தெரியாம முட்டேன். ஒரு மீட்டிங், தளபதி என்ன பண்ணாரு, மீட்டிங் போயிட்டேன், டேட் அன்னைக்கு வரல, கல்யாண மண்டபத்தில் மீட்டிங். நான் அப்படி மெய்க் எடுத்துட்டு, நாங்கள் எல்லாம் காசுக்காக கைத்தட்டும் கூட்டம் இல்லை, எங்களை கேட்காது, எங்கள் இதயத்தை கேள், அது துடிக்கும் விஜய் விஜய் என்று அப்படின்னா எல்லாம் கைத்தட்டானுங்க. டேட் வந்தார். ரவிராஜா உன் மீட்டிங்கெல்லாம் கேட்டேன், நல்லா இருந்தா சார், இன்னொரு போடுனார். போட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவன்ட்டாரு. சார் என்ன சார் தப்பா போட்ட, தப்பாவா பேசினார். எங்களை கேட்காதே எங்கள் இதயத்தை கேள், விஜய் விஜய் நான் சொல்றேன், தளபதி நீ சொல்ல வேண்டாமா, இளைய தளபதி சொல்ல வேண்டாமா, தளபதிட்ட நீ வேலை செய்றியா, அவரு வேலை செய்யறா, தளபதிக்கு நீ விஜயை பத்தி விஜய் 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 பேர் சொல்றியானாரு. ஆஹா, இது நடந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கு சார். அந்த காலகட்டத்தில் தளபதி பேரை தளபதிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்கார சொல்லக்கூடாது என்கிட்ட சொன்னார்னா எப்படி சார் இருக்கும்? மகன் மேல அவ்வளவு பெரிய அவ்வளவு சார். இது நானே மிரண்டேன். ஒரு தடவை என்ன கூப்பிடாரு, டேய் உன்னை செருப்பால் அடிப்பண்டா, வெளியே போடா, தளபதி கூட நீ செவ்வாக்கா இருக்கான்னு பாக்குறியா, நான் உன்னை தூக்குனா தளபதி உன்னை சேர்த்திடுவாரா அப்படின்னு கேட்டார். சார் என்ன சார்ங்க இது என்ன விஷயம்னா சார், நான் என்ன பண்ணேன்னு விஜய் சார் நீக்கம் செஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஒதுங்கி இருந்தேன். பிரஸ்காரங்களாம் பேட்டி கேட்டப்போ தூக்குப்பட்டு சாவன் சொன்னேன் இல்லையா, அவன் பிரஸ்காரம் என்ன பண்ணிட்டான், ரவிராஜா ரகசியம் வச்சிருக்காங்க. அது 4 ரகசியத்தில் இது முதல் ரகசியம். விஜய் சார் நான் கூப்பிட்டார், அண்ணே நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மன்றத்துக்காரங்க வராங்கன்னு. ஆமாம் சார் வராங்க அப்படின்னாரு. வர்றவங்கெல்லாம் வந்து எதுக்கு வராங்க எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு வராங்க. சார் நீங்கள் அரசியல் இறங்காதீங்க, அப்பா அரசியல் இறங்கட்டும் தான் சொல்ல போகிறாங்க. அப்படியா சார், நடிக்காத, இதுக்கு தான் வராங்க. ஓகே சார், நான் இந்த பதிலை சொல்லலான்ட்டு இருக்கேனாரு. என்ன பதில் சார்னா சொன்னாரா, மிரண்ட சார். சார் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் அப்படின்னா அவுட்லைன் சொல்லிட்டார்.
நான் போய் நின்னேன். எல்லா மாவட்ட தலைவரும் டைரக்ட் வர வச்சிட்டார். ஒவ்வொருத்தனும் டைரக்டர் ஜெயஸ் மண்டலத்தில் தூணோரமாக நிற்கிறார். தளபதி மேடைக்கு வர்றார். நீங்கள்லாம் என்னை சந்தித்து எங்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கிறதா அப்பா சொன்னாங்க. இப்போ நான் மேலே இருக்கேன். நீங்கள் கீழே இருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. நான் கீழே வந்துடுறேன், நீங்கள் மேலே வந்து சொல்லுங்கள். ரவிராஜா கீழே போய் உட்கார் அப்படின்ட்டார். கீழே போய் ஒதுங்கி உட்காந்துட்டார். தளபதி உட்காந்துட்டார். எல்லா மாவட்ட தலைவரும் என்ன சொல்ல போகிறாங்க, எஸ்ஏசி சாரை அரசியலுக்கு இறக்குங்க, நீங்கள் இறங்காதீங்க. ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜெயிலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பின்னால் வரலாங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வரோம், தளபதியே நீங்கள் அரசியலுக்கு வராதீங்க, நீங்கள் புல் மாசா இருக்கிறீங்க, ரஜினிக்கு அடுத்தபடியாக இருக்கீங்க, உங்கள் அப்பாவை இறக்குங்க, அவர் கட்டடம் கட்டி பிஸ்டி அஸ்திவாரம் வளர்த்துட்டும் அப்புறம் வரலாம் ஒவ்வொருத்தனா சொல்கிறாரு. விஜய் சார் கேட்டுகிட்டே இருக்காரு. ஒருத்தன் வந்தான், புதுக்கோட்டை ஸ்டாலின் மாஸ்கோ முன்னாள் மாவட்ட தலைவர், ஆரோக்கிய வார்த்தை சொன்னார். சிரிச்சிருவீங்க சார். தளபதி அவர்களே, நீங்கள் நின்னா யாருமே நிற்க மாட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, ஒரு கிராமத்தில் ஒரு 10-20 கட்சி கொடி பறக்குது. அந்த கொடியில் நடுவில் உங்கள் கொடியும் பறக்குது. ஒரு குழந்தைய கூப்பிட்டு இதில் யார் எந்த கட்சி கொடினா அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது. உங்கள் போட்டோ போட்ட மக்கள் சின்ன கொடிக்கல அந்த கொடியை காட்டி இது தளபதி விஜயோட கொடின்னு சொல்லுவோம் அப்படின்னாரு. எல்லா கிளாப்ஸு. விஜய் சார் சிரிக்கிறார். இன்பராஜ் மதுரை மாவட்ட தலைவர், இன்னைக்கு அவர் இல்லை, எஸ்எஸ்சி ஆதரவாளர், அவர் மேலே வந்தார். 10 வயசு பொண்ணுகிட்ட வந்து கேட்டால் தளபதியோட கொடின்னு அது சொல்லுமே. அந்த 10 வயசு பொண்ணுக்கு ஓட்டு இருக்கா. அந்த கேட்டான், 10 வயசு குழந்தைக்கு ஓட்டு இருக்கா. அந்த குழந்தை சொல்கிறத வச்சு நிற்க போகிறாங்க. தளபதி சிரிச்சார் பாருங்க அப்படின்ட்டார். இன்னைக்கு இருக்கிற புசி ஆனந்த் அவர் என்ன பண்ண தெரியுங்களா, அவர் வந்தார். நான் எம்எல்ஏவாக இருந்தேன். எம்எல்ஏவாக இருக்கும்போது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அப்பாவையும் அந்த சிரமத்தை ஆளாக்கணுமா யோசனை பண்ணிக்கணும். விஜய் சார்கிட்ட எலெக்ஷனில் அப்பாவை இறக்க வேண்டாம்னு சொன்ன முதல் ஆள் மதுரை இன்பராஜ், இதே புசி ஆனந்த். இன்னைக்கு தளபதி இருக்கீங்க நல்லதான். நாங்கள் அந்த காலத்துலேருந்து தளபதி அரசியலுக்கு ஆசைப்பட்டோம். இலவச நோட்டு புத்தகம் கொடுப்போம், இலவச கல்யாணம் பண்ணி வைப்போம், ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர் கொடுப்போம், மலைக்கோட்டு கொடுப்போம், இலவச ஆட்டோ கொடுப்போம், குறைந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவோம் சார். அவ்வளவுலாம் நற்பணி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் தளபதி அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ எங்களை எல்லாம் நீக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தளபதி அரசியல் யார் நீக்கம் பண்ணதுன்னு சொல்றீங்க சார்? என்ன தளபதி நீக்கல சார். தளபதி என்ன நேருக்கு நேராக பார்த்து, ரவிராஜா